வணக்கம். அரசியல் களத்துக்குள்ள விஜயை நேரடியாகவோ அல்லது அரசியல் ரீதியாகவோ கருத்து ரீதியாகவோ அல்லது வாயா நீயே நானும் வந்து ஒன் டு ஒன் ஒரு இன்டர்வியூ வச்சுக்கலாம். அப்படி வச்சா கூட ஏம்பா விஜய் தான் வரமாட்டேன்றாரு, நாங்களும் வாங்க வாங்கன்னு கூப்பிட்றோம், அவர் வந்து நீலாங்கரை விட்டு வரமாட்டேன்றாரு, பனையூரில் பதுங்கின்னு இருக்கார், அவரை எங்கே நீங்கள் ஒன் டு ஒன் கூப்பிட முடியும் அப்படின்னு. சரி, ஒன் டு ஒன் கூப்பிட முடியல, என்ன சொல்கிறது, தாவேக்கா ஒரு சின்ன கட்சி, ஒரு நடிகருடைய கட்சி, ஒரு பவுடர் பூசின கட்சி, பால்வாடி கட்சி, இதுதானே. ஏன் பயப்படுறீங்க? பொதுவாக எல்லாமே கூட்டணிக்கு விஜய் வருவார் அப்படின்னு எதிர்பார்த்த கட்சிகள்லாம் கூட்டணி இல்லைன்னு உடனே அவங்க ஒரு பக்கம் பயங்கரமாக கடுப்பாயிட்டாங்க. இன்னொரு பக்கம் என்னென்னா, என்ன ஏன் அவங்க மட்டும் கருத்து கணிப்புன்ற பேரில் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 21% அப்படின்னு ஒரு ஊடகம், அப்புறம் சில முக்கியமான ஊடகங்கள் வந்து இல்லை 21% தான் இல்லைங்க, 25லேருந்து 30% இருக்குங்க தாவேக்காவுக்கு. அப்புறம் இளைஞர்களுடைய பெண்களுடைய ஓட்டெல்லாம் அவருக்கு தான். இப்படியா இருக்கும் பொழுது இந்த 2-3 நாளைக்கு முன்னாடி அந்த சங்கீதா, விஜயோடைய மனைவி சங்கீதா அவர்களுடைய விவாகரத்து மனு எப்படி வெளியே கசிஞ்சுது அப்படின்ட்டு இது வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்கல, அதை பற்றி பேசலை. சரி, அது எப்படியோ வெளியே வந்துருச்சு. 2021 எங்கள் வீட்டுக்காரர் பயங்கர டார்ச்சர் பண்ணுறாருப்பா, இன்னொரு நடிகையுடைய தொடர்பில் இருக்கார், அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து அந்த நடிகையுடைய தொடர்பெல்லாம் நான் விட்டுடுறேன், நான் நல்ல ஒரு புருஷனாக குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு கணவனாக இருக்கிறேன்னு ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு. ஆனால் அவர் அதை விட்டுற மாதிரி இல்லை அப்படின்னு 2025 அந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. 2025 தாக்கல் செய்யப்பட்ட அந்த மனுவுடைய காப்பி எலெக்ஷனுக்கு ஒரு 1.5 மாதம் இருக்கும் பொழுது ரிலீஸ் ஆகிருக்கு. அப்படின்னும் பொழுது இதில் அரசியல் இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி கண்டிப்பாக. ஏன்னா நடிகர் விஜய், தளபதி விஜய், ஜனநாயகன் படத்தினுடைய கதாநாயகன் விஜய் அடுத்து ஒரு படத்தில் நடிக்கப் போகிற, அடுத்தடுத்த படங்களில் நடிக்கப் போகிற ஒரு நடிகர் விஜயாக இருந்திருந்தால் இதை நம்ம கடந்து போயிட்டுருக்கலாம். ஆனால் தாவேக்கானுடைய தலைவர் விஜய் அப்படின்னு போகிற இடம் பூரா இவ்வளோ கூட்டம் வருது. இன்னும் கேட்டால் தமிழ்நாட்டில் விஜயாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம் போலக்குதே அப்படின்னு ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தார் ஒரு தம்பி. கரூர் சம்பவம், சிபிஐ விசாரணை, அப்புறம் வந்து அமலாக்கத்துறை, அப்புறம் வந்து தொடர்ச்சியாக வந்து மீட்டிங்களுக்கு வந்து சரியான பர்மிஷன் இல்லை, சுதந்திரமாக எங்கேயும் போக முடியல, இப்போது வந்து விவாகரத்துன்ற ஒரு விஷயம். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா விஜய் உளவியல் ரீதியாக ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுகிறதோ, உளவியல் ரீதியாக ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதோ அப்படின்ற ஒரு கேள்வி பல பேருக்கும் எழுந்திருக்குது. இதெல்லாம் தாண்டி விவாகரத்து மேட்ரு இதெல்லாம் ரைட்டு, ஏப்ரல் 20 விசாரணைக்கு கோர்ட்டு எடுத்துக்க போகிறாங்க. அது விஜய் நேரில் ஆஜராவாரா, அவருடைய வழக்கறிஞர் ஆஜராவாரா, அல்லது வந்து வீடியோ கால் மூலிமா அவர் பேச போகிறாங்களா? ரெண்டாவது, இது வந்து அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம். அண்ணாமலை சொன்ன மாதிரி தான் வந்து பாஜகனுடைய அண்ணாமலை சொன்னார், நீங்கள் விஜயோடைய அரசியல் கருத்துக்கு ஒரு கருத்து கேளுங்க, நான் அதுக்கு சொல்கிறேன். நான் இது வந்து அவங்க வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்க, ஒரு கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். ஒரு 29 வருஷம் கணவன் மனைவியாக வாழ்ந்துருக்காங்க. வந்து அவங்க பிள்ளைகள்லாம் 25-20 வயசாகிடுச்சு. சமுதாயத்தில் ஒரு பிரபலமானவருடைய பிள்ளைகளாக இருக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படின்னு அந்த பிரபலமான ஒரு பிள்ளைகள் வந்து கொடுத்த பேட்டியெல்லாம் வந்து சில பேர் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். வந்து அதுவும் விஜய் மாதிரி மிகப்பெரிய பிரபலமாக அந்த பிள்ளைகள்லாம் இருக்கிறது வந்து மிக மிக கஷ்டம். ஜெசன் சஞ்சய் வந்து அவங்க தந்தைக்கிட்ட பேசுறது கிடையாது, தந்தையை பிரிஞ்சிருக்கிறாரு. அவர் வந்து எதிர்துருவ நடிகரான அஜித்துடைய கட்டுப்பாட்டில் இருக்கார். அஜித்துடைய மேனேஜர் தான் அவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு காட்ஃபாதராக இருக்கிறாரு. இது மாதிரியான விமர்சனங்கள்லாம் வந்து இந்த வாய்ப்பையே வந்து அவர் தான் வாங்கி கொடுத்தாரு. இது இந்த லைக்காவில் படம் பண்ணுறாரு இல்லை ஜேசன் சஞ்சய். இது இப்போ மகள் அந்த பெண் போனால் என்ன ஆகும் பாருங்கள், எங்கே போனாலும் வந்து இப்போ ஒரு நடிகரை பற்றி தொடர்ச்சியாக ஒரு பத்திரிகையில் வந்து கிசுகிசுவோ அல்லது வந்து அவரை வந்து தாக்குதல் நடத்தியோ, அப்போ பத்திரிகை மீடியா இருந்த காலகட்டங்களில் ஒரு செய்தி வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த நடிகர் வந்து அதை வந்து ஈஸியாக கடந்து போயிடுவார். ஆனால் அந்த குடும்பத்தில் உள்ளவங்க பாதிப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு பெரிய எரிச்சலாக இருக்கும். இப்போ அவங்களுடைய மனைவியே போய் ஒரு காய்கறி வாங்குறாங்க, இல்லை ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறாங்க அப்படின்பொழுது அங்கே ஒரு 4 பேர் காதுபடவே பேசுவாங்க. அது அந்த பத்திரிகையில் ஒரு செய்தி வந்ததில்ல, இந்த உயரமான நடிகர் அந்த 5 நட்சத்திர ஹோட்டலில் அந்த நடிகையுடன் அப்படின்னு இவங்க வீட்டுக்காரர் தான், அவங்க ஒய்ஃபு தான் இவர் அப்படின்னு. இந்த படிக்கிற பிள்ளைகள் இருக்காங்கல்ல, அந்த சக மாணவனோ மாணவியோ அதை வாய் விட்டே கேட்பாங்க, ஏன்டி உங்கள் அப்பாவை பற்றி தானே வந்திருக்குது அந்த பத்திரிகையில், ஏண்டாட்டே உங்கள் அப்பாவை பற்றி தானே எழுதியிருக்காங்க. அப்போ அந்த பிரிண்ட் மீடியா அந்த காலகட்டங்களில்
வேதனைப்பட்ட நடிகர்கள்லாம் ஒன்று உண்டு. ஏன் என்னை பற்றி எழுதிக்க ரைட்டு, அது என்ன பாதிப்பு, என்ன மட்டும் பாதிப்பு ஏற்படுத்தலை, என் குடும்பத்தை பாதிப்பு ஏற்படுத்துது, என்னை சுற்றி உள்ளவர்களை பாதிப்பு ஏற்படுத்துகிறது அப்படின்னு. இதுதான் அந்த பர்சனல் விஷயம் தான் இது வந்து. இதை தாண்டி இப்போ ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி, இது அரசியல் ரீதியான ஒரு நெருக்கடியை விஜயை கொடுப்பதற்கு, ஒரு மன அழுத்தத்தை கொடுப்பதற்கான வேலையா? அது யார் செஞ்சாங்கன்னு வந்து நாம் வந்து உறுதி செய்யாமல் ஜோசியம் சொல்லக்கூடாது, ஆரிடம் சொல்லக்கூடாது, வந்து அது தவறான ஒரு விஷயம். அதே வேளையில் வந்து விஜய் ஏன் மௌனமாக இருக்காரு, விஜய் ஏன் மௌனமாக இருக்கிறாரு, இதுக்கு வாயை திறந்து சொல்ல வேண்டியது தானேப்பா. அவங்க குடும்ப பிரச்சனைப்பா இது வந்து. அவங்க குடும்ப பிரச்சனை. ஒரு குடும்ப நல கோர்ட்டில் ஒரு நாளைக்கு எவ்வளோ விவாகரத்து மனுக்கள் வந்துக்கிட்டு இருக்கு, அது எல்லாம் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. எல்லாத்துக்கும் வந்து கொண்டு வர முடியும். சரி, செலிபிரிட்டி ஆச்சு இவங்க, அப்போ சொல்லி தானே ஆகணும். செலிபிரிட்டியை கொண்டாடுறோம் இல்லை நாங்கள். செலிபிரிட்டி வாழ்க்கை இப்படி இருக்கும்போது அந்த பாதிப்பு எங்களுக்கு ஏற்பட்டதா? அதை பின்பற்றுபவர்கள் கோடிக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் இருக்க மாட்டார்களா? விவாகரத்து வந்து ஒரு அசால்ட்டான விஷயமா வந்து அவங்க எடுத்துக்க மாட்டாங்களா அப்படின்னா ஒரு நியாயமான கேள்வி. அதே வேளையில் வந்து இதுக்கெல்லாம் உட்காந்துக்கிட்டு பதில் சொல்லிக்கிட்டு அறிக்கை கொடுத்துக்கிட்டு வீடியோ போட்டு பேசிக்கிட்டு இருக்க வேண்டும் என்ன? இப்போ என்னென்ன விஷயங்களை எடுத்துன்னு வந்து தாக்குதல் நடத்துகிறாங்கன்னா, கரூர்லேருந்து தப்பிச்சு போனவர் தானே நீங்கள். 41 பேர் அப்படி துடிக்க இருக்கும் பொழுது நீங்கள் பாட்டுன்னு கரூரை விட்டு ஓடி வந்து திருச்சி ஏர்போர்ட் வழியாக சென்னைக்கு தப்பி ஓடி வந்தவர் தானே நீங்கள். அவங்க போய் அவங்க ஊர்லேயே போய் நீங்கள் நிவாரணம் கொடுக்க உங்களுக்கு வந்து தைரியம் இல்லாமல் இங்கே வர வச்சு, மகாபலிபுரம் வர வச்சு எல்லாருக்கும் வந்து நிவாரணம் கொடுத்தீங்களே. நீங்கள் வந்து மாதத்துக்கு ஒரு நாள் வரீங்க, அரை நாள் வரீங்க, மக்கள் முன்னாடி வந்து பேசுகிறீங்க, ஒரே மாதிரி ரெக்கார்டாக ஒரு விஷயத்தை பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. தீய சக்தி, தூய சக்தி, டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கே, ஏடிஎம்கே வெர்சஸ் டிஎம்கே, டிஎம்கே வெர்சஸ் டாவேகா, டாவேகா வெர்சஸ் டிஎம்கே, இப்படியா சொல்லிகிட்டு இருக்கீங்க. வேறு ஏதாவது புதுசாக சொல்லுங்கள், எழுதி கொடுக்குறதுலாம் மாற்றி எழுதி கொடுக்க சொல்லுங்கள். இப்படியா பேசிகிட்டு இருந்தவங்க இப்போ என்னன்றாங்க, விஜய் வா வெளியே வா, உங்கள் ஒய்ஃப் இது மாதிரியான விஷயம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க, அதுக்கு பதில் சொல்லு, உனக்கு அந்த நடிகைக்கு தொடர்பு இருக்குதா, நீ அந்த நடிகையை வந்து வெளிநாடு போனீங்களா, ஆச்சா போச்சா அப்படின்னா எல்லாத்துக்கும் வந்து பதில் சொல்லிக்கிட்டு இருந்தால் என்ன ஆகிறது? நிச்சயமாக அது பதில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்பொழுது நாளைக்கு மறுநாள் தஞ்சாவூரில் நடக்கப் போகிற அந்த நிர்வாகிகள் சந்திப்பு, அந்த கூட்டத்திற்கான அனுமதி கிடைச்சிச்சுன்னு தகவல் வந்திருக்குது. வந்து இதில் விஜய் என்ன பேச போகிறார், பல பேர் இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் விஜய் வந்து அந்த அவருடைய அந்த பர்சனல் விஷயத்தை வந்து டேரிங்காகவே பேச போகிறார். நிச்சயமாக வாய்ப்பே இல்லை. அது பேசினா அது சரியான விஷயமும் கூட பேசவும் மாட்டார். வந்து ஒரு நிர்வாகிகள் சந்திப்பு, அது ஒன்றும் கேட்டால் வந்தீங்கன்னா விஜயெல்லாம் இந்த நேரத்துக்கு வந்து சூறாவளி சுற்றுப்பயணம் போய் ஆகணும் 234 தொகுதிக்கு வந்து. ஆனால் 84 நிபந்தனைகள், 64 கண்டிஷன்கள் இதெல்லாம் இருக்கும் பொழுது எங்கே ஒரு நபர் வெளியே கிளம்ப முடியும்? அதை தேர்தல் ஆணையம் வரட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு அவங்க கட்சியை சார்ந்தவர்கள்லாம் ஆதவர்ஜினாலும் ஒரு கூட்டத்தில் சொல்லிட்டு இருக்காரு. வரட்டும், தேர்தல் ஆணையம் வந்த பிறகு நாங்கள் வந்து ஒரு மனு கொடுப்போம், பர்மிஷன் கேட்போம், அவங்க அதை பார்த்துட்டு எங்களுக்கு முறையான ஒரு பர்மிஷன் கொடுக்கும் பட்சத்தில் 234 தொகுதிக்கும் எங்கள் தலைவர் செல்வார் அப்படின்னு. சரி, நாளைக்கு மறுநாள் 4ஆம் தேதி நடக்கக்கூடாது அந்த தஞ்சாவூர் பொதுக்கூட்டத்தில் என்ன பேசுவார்? வழக்கமான அந்த அரசியல் வந்து சிஎம் சார் அப்படின்ற ஒரு விஷயமாகட்டும், டிவிகே வெர்சஸ் டிஎம்கே, டிஎம்கே வெர்சஸ் டிவிகே, இதை தான் பேசுவார். அல்ல தஞ்சை மாவட்டம், திருவாரூர், திருச்சி இந்த பகுதியில் உள்ள விஷயங்களை வந்து காட்டமாக பேசுவாரா? ஏன்னா திருச்சியிலிருந்து தொடங்கின அந்த மக்கள் சந்திப்பு பயணம் தான் அவ்வளோ பெரிய வரவேற்பு. திருச்சி கிழக்கு தொகுதியில் வந்து நிற்கிறதுக்கு பெரும் ஆவலாக இருக்கார். கிழக்கு தொகுதியில் ஒரு பக்கம், பெரம்பூரில் ஒரு பக்கம் அவர் மனு தாக்கல் செய்ய போகிறாரு. இது ஒரு பக்கம் இருக்கும்பொழுது, அப்புறமா சங்கீதா விவகாரம், இந்த விவாகரத்து, இது எல்லாம் அரசியல் ரீதியாக என்னென்னவோ சொல்லி இட்டுக்கட்டி பேசுகிறதுலாம் வந்து சரியான விஷயம் கிடையாது. ஆதாரபூர்வமாக பேசணும். வந்து நீங்கள் இவங்க பின்னாடி இருக்காங்க, இவங்க அவங்க பின்னாடி இருக்காங்கன்றலாம் வந்து எந்தவித ஆதாரமும் கிடையாது. ஒரு கணவன் மனைவிக்கான பிரச்சனை வந்து எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, இப்படி அரசியல் இது இருந்து இப்போ விஜயை வந்து காயப்படுத்தணும், விஜயை டேமேஜ் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது அரசியல் கட்சி பின்னால் இருந்து இயங்குது அப்படின்னா நிச்சயமாக சங்கீதா அவர்களை வந்து, திருமதி சங்கீதாவை வந்து ஒரு கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சுருக்கலாம்ல. வச்சு எல்லா மீடியாவும் நேராக கோர்ட்டுக்கு போகாமல் கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சு பெரிய பரபரப்பாக்கி இன்னும் பயங்கர டேமேஜ் பண்ணியிருக்கலாம்ல. ரைட்டு, ஓகே. இது பின்னணியில் என்ன இருக்குதுன்னு நம்ம போயிட்டு பூத கண்ணாடி வச்சு பார்க்குறது மிகப்பெரிய தவறு. இந்த பர்சனல் விஷயங்களை மேலும் மேலும் பேசுறது மிகப்பெரிய தவறு. வந்து அதையெல்லாம் தாண்டி எங்கள் கட்சி நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறோம், எங்கள் தலைவர் மீது என்ன தான் நீங்கள் சேற்றை அரைத்து அடித்தாலும் அவருக்கான ஒரு செல்வாக்கு இன்னும் அப்படியே தான் இருக்குது. பொதுவாக இந்த பப்ளிக் பைட்ஸ்லாம் எடுத்திருக்காங்க.
இது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. பொதுவாக சாமானியர்கள் தான் அதை பேசுகிறாங்க. அதெல்லாம் ஒரு பாதிப்பும் கிடையாதுங்க, விஜய்க்கு தாங்க நாங்கள் ஓட்டு போடுவோம், அதெல்லாம் அதில் எங்கள் மாற்றுக்கிறது கிடையாது அப்படின்னு மக்கள் சொல்கிறது பார்த்திங்கன்னா விஜய் மீதான அந்த நம்பிக்கைக்கு தான் காரணம். ஒரு புதிய நபர் ஒருத்தர் வரட்டும் அரசியல் களத்துக்குள்ளே, 2 பேரும் தானே மாறி இப்போ சீமானை தானே சொல்கிறார், அது நீங்கள் பிசாசை டைவர்ஸ் பண்ணிவிட்டு பேயை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, இல்லை பேயை டைவர்ஸ் பண்ணிவிட்டு பிசாசை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, 2 மாறி தானே இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்களேன், நாங்கள் யார் கூட கூட்டணியில் இருக்கிறோம். இப்போ மக்கள் என்ன பண்ணுறாங்க, அதே பிசாசு பேய் அப்படின்ற போது ரைட்டு ஓகே விஜய் தான் ஒரு இதை கொடுத்து தான் பார்ப்போமே அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வராங்க. அது ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரா, டெபாசிட் இழப்பாரா, 50 சீட்டு வருவாரா, 30 சீட்டு வருவாரா, திடீர் கூட்டணி ஏதாவது ஒன்று அறிவிப்பாரா அப்படின்ற மாதிரியான டாக்லாம் கூட ஓடிக்கிட்டு. ஒரு பெரிய செங்கோட்டையன் அவர்கள் சொல்லியிருக்காரு, 4ஆம் தேதி அல்லது வந்து இந்த வாரத்துக்குள்ளே எங்கள் தாவேகா தரப்பிலிருந்து விஜய், அதை தலைவர் விஜய் தரப்பிலிருந்து ஒரு அதிரடியான அறிவிப்பு ஒன்று வரும், அது வந்து கூட்டணி சம்மந்தப்பட்ட அறிவிப்பு அப்படின்னு. நீங்கள் கூட்டணி அப்படின் போது முக்கியமான கட்சிகள் காங்கிரஸு வர மாதிரி இல்லை, வரமாட்டாங்க, அங்கே இதுவாகிடுச்சு, தொகுதியெல்லாம் ஒதுக்கீடு பண்ணியாச்சு. பிஜேபி, அதிமுக, இப்போ யார் கூட கூட்டணி? கம்யூனிஸ்ட்டுகள், மற்ற கட்சிகள் எல்லாம் அங்கங்கே இந்தியா கூட்டணி, என்டிஏ கூட்டணியில் இருக்காங்க. விஜய் கூட அப்படி யார் கூட்டணி வருவாங்க? விஜய் கூட்டணிக்கு போவாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் பொழுது, இது நான் சொன்ன பாருங்கள், இந்த விவாகரத்து விஷயம் ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு அதிகபட்சம் பேசுவாங்கப்பா அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க வேலையெல்லாம் கடந்து போயிடும். இன்னும் கேட்டால் 4ஆம் தேதி ஒரு அதிரடியான ஒரு ஸ்பீச் ஒன்று விஜய் ஏதாவது ஒரு விஷயத்தை டாபிக் எடுத்து பேச ஆரம்பித்தா இதெல்லாம் வந்து நீர்த்து போயிடும்னு என்னுடைய நம்பிக்கை வந்து. இதெல்லாம் தாண்டி எலெக்ஷனுக்கு ரொம்ப காலம் இல்லை. விஜய் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் விஜய் அவருடைய சுற்றுப்பயணத்தில் என்ன விஷயத்தை பேசப் போகிறார், என்ன விஷயத்தை மக்கள் முன்னிருந்து சொல்லப் போகிறார் என்பதை ஆவலுடன் நானும் காத்து கொண்டிருக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.